3, 2, 1. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. இதயத்திலே துடி துடிப்பை வைத்தவர் யாரு சொல்லு? உயிரோடு உயிராக கலந்தவர் யாரு சொல்லு? இதயத்திலே துடி துடிப்பை வைத்தவர் யாரு சொல்லு? தாயின் கருவில் தெரிஞ்சவர். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சில் 2025ல் இன்றைக்கி நடந்த எல்லா கிளாஸும் நம்ம போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த சிபிஎஸ்னால் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சிபிஎஸ்சிலையும் பிள்ளைகளை நாங்கள் வேதவசனத்தின் மூலமாக சொல்லி கொடுத்து அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஓகே, நீங்கள் கத்தரை அறிஞ்சிக்கிறதுலையும் பள்ளியிலையும் அவங்க முதன்மையான மாணவர்களை ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டோம். இப்போ சிறு பிள்ளைகளை முதலாவது கத்தருக்குள்ளாக நம்ம தயார்படுத்துகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிறு விதையை நம்ம விதைக்கிறது போல் அவங்க வளர்ந்து விபிஎஸ் நான் போனேன், அவங்க வந்து பெரிய பிள்ளைகளாக ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நினைப்பு வரும், நானும் சிபிஎஸ்க்கு போயிருக்கேன், அங்கே தான் நான் ஏசப்பை பற்றி கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சிபிஎஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ்ஸை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, தெரிஞ்ச பசங்க தெரியாத பசங்க யாராக இருந்தாலும் கத்தர் பாரபட்சம் பார்க்காதவர். அதுபோல் தான் இந்த பிள்ளைகளும் வந்து இங்கே நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அவங்க நான் சொல்லிக் கொடுக்குற வசனம் வந்து வெறுமையாக திரும்பாதுங்கிறது உண்மை. சிபிஎஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சிபிஎஸ் சிறுவர்களுக்கான தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு தருணம். சிறு பிள்ளைகள் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு ஆண்டவரோட சிறு பிள்ளைகளை நம்ம இணைக்கிற ஒரு நேரம் தான் இந்த சிபிஎஸ். சிபிஎஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ் வந்து அநேக பிள்ளைங்க வந்து ரட்சிக்கப்படணும், அதாவது வந்து இந்து பிள்ளைங்களும் வரும். அதுக்காக பிள்ளைகளுக்காக வேத வசனங்களை நம்ம வந்து
சிறு பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம். சிபிஎஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ் வந்து அறியாத இயேசுப்பா அறியாத சிறு பிள்ளைகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்? நானும் சேம் அதே தான். இயேசுப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு இதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக நான் நினைக்கிறேன். சிபிஎஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ் பற்றினா இங்கே வந்து கர்த்தருடைய வசனம், வேத வசனம், பாடல்கள், பிள்ளைங்க இந்த 7 நாளும் தேவனுடைய கிருபையை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. சிபிஎஸ்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்துருக்கோம். ஸோ சிபிஎஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ்னால் ஆல்மோஸ்ட் ஜாலி தான். 10 டேஸ் நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். பைபிள் வசனங்கள், கதைகள், பசங்க கூட விளையாட்டு, பாடல், டான்ஸு எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். சிபிஎஸ்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கோம். நான் தான் எங்கள் வீட்டில் சிபிஎஸ் வந்தேன். என்னால் என் குடும்பமே ரசிக்கப்படுது. சிபிஎஸ் எப்படின்னாவே ஜாலி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேதம் படி பார்த்தோம் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்ற வசனப்படி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பசங்க மூலமாக தான் வந்து ஒரு விதைச்சோம் அப்படின்னா அது பெற்றோர்களுக்கு நல்ல போய் ரீச் ஆகும், அவங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸோ சிபிஎஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ்னாலே சந்தோஷம்தான். 7 நாள் கடந்து போகிறது ரொம்ப சந்தோஷம் தான். சின்ன வயசுலேருந்து நாங்களும் சிபிஎஸ் அட்டன் பண்ணிக்கிறோம். இவ்வளோ சந்தோஷம் இப்போ தான் நல்லா கிடச்சிருக்கு. ஆமாம், சந்தோஷம் சிபிஎஸ் மூலமாக கிடச்சிருக்கு. இயேசுசாமி யாருன்றது சிபிஎஸ் மூலமாக தான் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் சின்ன வயசுலேயே. சின்ன பிள்ளைங்க இன்னும் அறுவடை செய்யணும், ஆத்மீக ரசிக்க போடணும், அதுதான் எங்களுக்கு நல்லது. ஆமாம், எங்களுடைய முக்கிய குறிக்கோள் எப்படி நாங்கள் சின்ன வயசில் சிபிஎஸ் மூலமாக இயேசுப்பாவை தெரிஞ்சு அறிஞ்சு அந்த நன்மையை நாங்கள் ருசிச்சோமோ, அதே போல் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களும் இயேசுப்பாவை அறிஞ்சிக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். இப்போ பார்த்தீங்கன்னா என்மோன் காஸ்பிள் மினிஸ்ட்ரியில் வந்து ஐயா வந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வைக்க போவாங்க. 38வது வருஷம் வரைக்கும் நம்ம வந்துக்கிறோம் சிபிஎஸ்சில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய கிருபை, ஆண்டுடைய பெரிய கிருபைப்பா. தேவனுடைய பிரசன்னத்தினால இந்த 37 வருஷமும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் நிலையாக இருக்க கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். ரொம்ப கிருபையாக நடத்துகிறார். அவர் கிருபையை தான் ஒரு நேரமும் நினைக்கிறோம். இல்லைன்னா எங்களால் நடக்க முடியுமா? எங்களால் எதுவும் செய்ய முடியுமா? நாங்கள் சுயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய கிருபை கிருபை கிருபை. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 37 வருஷமாக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை இந்த ரெக்கார்டில் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவ்வளோ நன்மைகளை நாம் அவற்றை பெற்றிருக்கிறோம். ஆகையினால தேவனுடைய திட்டங்களில் ஒன்று பிரதானமான திட்டம் ஆசீர்வாதத்தின் வழிகளே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகையினால நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கவும் அவரை துதிக்கவும் அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேங்க்யூ.
ஓ சிரிப்பா மகிழ்வோம் மகிழ்வோம். டங்கட டக்கட டங்கட டக்கட டங்கட டக்கடன்னு எங்கள் கோடி வெற்றி கோடி டங்கட டக்கட டங்கட டக்கட டங்கட டக்கடன்னு கிருபா 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 கிருபா. ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம போக போகிறோம். 5வது கிளாஸுக்கு போகலாம் வாங்க. என்னப்பா பண்ணுற நீ? அது உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி ஸ்டைல் உங்களுக்கு தெரியாது. கிருபா 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 கிருபா. மகிழ்வோம் மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம். மெசேஜ் வந்துடுச்சு. ஐயோ 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 நான் மாமா உன்னை நம்பி நான் வாழ்ந்துறேன், என்னை விட்டு போயிட்டே மாமா. இன்னைக்கு ஒரு புட்டி இந்த வேலை படுற பாரு எனக்கு தெரியும். கத்தி பிடிக்க தெரியல, ஒரு புதினா பிடிக்க தெரியல. போடு. மெசேஜ் வந்துடுச்சு.